திருச்சிற்றம்பலம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலை கூன் செவிடு குருடு அற்று பிறத்தல் அரிது என்று அவைப்பாட்டி மனிதராக பிறந்த நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து இறைவன் திருவடியில் ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நம் வாழ்வில் சந்திக்கும் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை பகுதிகளை 12 பிரிவாக பிரித்து 12 திருமுறை நூலின் அடிப்படையில் நம்ம தேவைக்கு ஏற்ப அந்தந்த நிலையில் வாழ்வில் தடுமாறாத வண்ணம் நம் சைவ நெறி ஞான பெருமக்கள் கூறியுள்ளபடி வாழ்க்கையை நடத்தி சென்றால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து முடிவில் திரு என்னும் ஞான திருவடியை அடைந்து மீண்டும் பிறவா நிலையை பெற்று வீடு பெற்றை அடையலாம் என்று கூறுகிறது சைவ நெறி. மனித வாழ்வை 12 பிரிவுகளாக பிரிக்கலாம். குழந்தை பேறு, குரு அருள், வினை நீக்கம், நோயின்றி பாதுகாப்பாக இருப்பது, கல்வி செல்வம், பொருட்செல்வம், திருமணம், திருத்தல யாத்திரை பயணம், திருமேனி காண்பது, இறைவனை போற்றி பரவுதல், அடியார்களை வழிபடுவது, வீடு வேறு அடைவது. இப்படி மனிதராக பிறந்த ஒருவர் எவ்வாறு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நம் வாழ்க்கையில் பெறும் பேறுகளில் தலையாயது மக்கட்பேறு. அதுவும் திருவருளை சிந்திக்கும் ஞான குழந்தையை பெறுதல் வேண்டும். ஞானமுள்ள அக்குழந்தை 7 வயதில் முறைப்படி குருநாதரிடம் தீக்கை பெற்று அந்த தீக்கையின் மூலம் இறைவனின் திருவுருளை எளிதில் பெறலாம். குரு உபதேசத்தின் பயனாக குழந்தைக்கு வினை நீக்கம் செய்யப்படுகிறது. வினை நீக்கம் செய்யப்பட்டதின் பலனாக உடலில் ஏற்படும் நோய்கள்லாம் நீக்கப்படுகிறது. நோயிலிருந்து நீக்கப்பட்ட குழந்தை நல்ல கல்வி கிடைக்க பெற்று வாலிப பருவத்தில் நேர்மையாக உழைத்து செல்வத்தை சேர்க்கக்கூடிய மார்க்கத்தை அடையும். சேர்த்த செல்வத்தை கொண்டு நல்ல இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணத்தின் பின்பு தான் தேடிய செல்வத்தின் பயனாக திருத்தல செலவுகள் செய்து இறைவனது திருமேனியை கண்டு வழிபட்டு அதனை திருமேனியை கண்ட ஆனந்தத்தில் அன்பால் போற்றி திருவடியை போற்றியதன் பயனாக அவனை என்றும் மறவாத திருத்தொண்டர்களை சிவமாகவே சிவனடியார்களை கண்டு அவர்களை உள்ளும் புறமாக போற்றி இதனை அடியார் நடுவில் இருளை இருக்கும் அருளை பெற்றதின் பயனாக இறுதியில் சிவபெருமானின் திருவடியை அடைவது என வாழ்க்கையை அமைத்து கொண்டு நம்மை பெற்ற தாயை விட மிக சிறந்தவர் நமது சிவபெருமான். நாமும் சிவமாம் தன்மையை பெற வேண்டும். அதன் பொருட்டே அந்த சிவனாரும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து இடையராது அருள் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் எத்தகைய குற்றம் செய்தாலும் மனம் திருந்தி உண்மையான அன்போடு திருவடியை வணங்கி சரணடைந்து ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவசிவ என்று சொல்லி வழிபட்டால் அக்குற்றங்களில் இருந்து நம்மை காப்பாற்றுவார். மேலும் இனிமேல் நாம் தவறுகள் செய்யாமலும் தடுப்பார். பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே என்று திருநாவுக்கரச பெருமான் கூறுகிறார். தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே ஆவா என்று அடியார் தங்கட்கு அருள் செய்வா என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகிறார். பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ என்று மாணிக்க வாசக பெருமானும் மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என்று பெரிய புராணமும் நமக்கு கூறியுள்ளது. அந்த வழிமுறையில் நாம் பிறந்தது முதல் கரு முதல் திருவரை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைவதற்கு இறைவன் திருவடியை சிக்கன பிடித்துக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.